வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றன. வவுனியாவில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி. தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு ஸ்ரீதரன் வேண்டுகோள். யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நாளை இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் எதிர்ப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றன. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட 1000 வீடுகள் பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது. உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் இன்று காலை அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றன. சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் அதன் தேசிய நிகழ்வு நடைபெற்றதோடு அதனுடன் இணைந்ததாக அக்டோபர் 1 முதல் 5 வரை குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி வசதியற்ற சுமார் 4000 ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வகையில் வீடமைப்பு அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட 1000 வீடுகளை லெத்தரனியில் தொழில்நுட்பத்தினூடாக ஜனாதிபதி பொதுமக்களிடம் கையளித்தார். UN ஹேபிட்டட் இலங்கை அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் இந்திய அரசின் பேரிடர் தாங்கும் உட்கட்டமைப்புக்கான கூட்டணியின் உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் அம்பத்தலே நீர்வழங்கல் திட்டம் அடையாள ரீதியாக ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் வீட்டு பத்திரங்கள் தாமதமான 1000 பயனாளிகளுக்கு காணி உறுதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 357 பயனாளிகளுக்கு அடையாள ரீதியில் வீட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. வீடு கட்டுவதற்கு நிதி வசதியற்ற 1000 ஏழை குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 157 பேருக்கு அடையாள ரீதியாக காசோலைகள் வழங்கப்பட்டன. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சித்திர போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார். இதேவேளை உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களின் கலை திறமைகளை மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சித்திர கண்காட்சி மற்றும் வீட்டு திட்டமிடல் தொடர்பான படைப்புகள் உள்ளடங்கிய கண்காட்சியிலும் ஜனாதிபதி பங்கேற்றார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணா கருணாதிலக தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்ற ஒரு விரிவான திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத், மேல் மாகாண ஆளுநர் ஹானிப் யூசுப், கொழும்பு மேயர் பிராய் கெலி பல்தசார், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முதல் செயலாளர் நவ்யா சிங்க்லா மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேல்திக செயலாளர் GMRD அப்போன்சு, நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக்க, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் நிகழ்வு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை குட்டியப்புலம் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. கடல் தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ஈன சந்திரசேகர் கலந்து கொண்டு வீட்டு திட்ட பயனாளிகளுக்கான வீட்டினை திறந்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா, தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் கபிலன், தேசிய வீடமைப்பு அமைப்பு அதிகார சபையின் யாழ் மாவட்ட முகாமையாளர் லீனா ஜீவமலர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் மற்றும் பயனாளிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிலும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் கோண்டாவில் நாகபூசணி அம்மன் கோவிலடியில் பயனாளி ஒருவருக்கு நிர்மாணிக்கப்பட்ட வீடு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதேவினால் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நல்லூர் பிரதேச செயலாளர், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர், தேசிய மக்கள் சக்தியின் நல்லூர் பிரதேச சபை கௌரவ உறுப்பினர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம அலுவலகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். என்னுடைய இடமும் அழகான வாழ்க்கையும் எனும் தொனிப்பொருளில் வீடு கையளிக்கும் நிகழ்வு வவுனியாவிலும் இடம்பெற்றது. என்னுடைய இடமும் அழகான வாழ்க்கையும் எனும் துணிப்பொருளில் வீடு கையளிக்கும் நிகழ்வு வவுனியா பேயாடி கூழாங்குளம் பகுதியில் இடம்பெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவினால் குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு இன்றைய தினம் கையளிக்கப்பட்டதுடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான காணி உறுதிப்பத்திரங்களையும் பிரதி அமைச்சர் வழங்கி வைத்திருந்தார். இதேவேளை வவுனியாவில் உள்ள 4 பிரதேச சபை பிரிவுகளிலும் 20 வீடுகள் கையளிக்கப்பட்டதுடன் 62 பேருக்கு உறுதிப்பத்திரமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் நானா கமலதாசன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வவுனியா மாவட்ட அதிகாரி தேவிகா விஜயரத்ன மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் என்ற தொனிப்பொருளில் இன்றைய தினம் நாடு பூராகவும் வீடமைப்பு அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. உலக குடியிருப்பாளர் தினத்தையொட்டி இன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வீடுகள் கையளிக்கப்பட்டன. கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி, கண்டாவளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் பயனாளிகளின் பங்களிப்புகளுடன் அமைக்கப்பட்ட 11 வீடுகள் அதன் பயனாளிகளிடம் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகங்களினுடைய பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குமரப்பா, புலேந்திரன் உள்ளிட்ட 12 பேரின் 38வது நினைவு தினம் இன்று வல்வெட்டித்துறையில் அனுஷ்டிக்கப்பட்டது. விடுதலைக்காக உயிர் நீத்த குமரப்பா, புலேந்திரன் உள்ளிட்ட 12 பேரின் 38வது நினைவு தினம் இன்று வடமராட்சி வல்வெட்டித்துறை தீருவில் நினைவு இடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. நினைவு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சுவாஜிலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டீபன் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2012ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஜெனீவா அமர்வுகளிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் எடுக்கிற நடவடிக்கைகளும் மோசமான ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் 2012 இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் விட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம். முழுக்க இந்த ஒரு வருஷத்திலே அனுரகுமார திசாநாயக்கருடைய இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாகவோ எந்த விதத்திலேயும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் மாறாக இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்பட்டதை போலவே அவர்களுடைய அதே நிலைப்பாடுகளை நடவடிக்கைகளை தொடருகின்றதாகத்தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கவும் இந்த தீர்மானம் இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்கிற வகையிலே நிறைவேற்றப்படுவது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற அடிப்படை துரோகம். முழுக்க தங்களுடைய நலன்கள், பூகோள நலன்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலேயும் நன்மை கொடுக்காத மாறாக நிரந்தரமாகவே பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே
இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம். வவுனியாவில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க பகுதியில் ஆரம்பமான இந்த பேரணி மணிக்கூட்டு கோபுர சந்தியை அடைந்தது. அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுபோதினி அறிக்கையின் நிலுவைச் சம்பளத்தை வழங்கு, தரமான கல்விக்கு வளங்களை சரியாக பகிர்ந்தளி, கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து, பயங்கரவாத தடை சட்டத்தை ஒளி, அதிபர ஆசிரியர்களை வீதியில் நிறுத்தாதே போன்ற கோஷங்களை முன்வைத்திருந்ததுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். அதோடு நாங்கள் இன்று ஆசிரியர் தினமன்று நாங்கள் விசேஷமா சொல்ல வேண்டும். கல்வியில் அரசியல் மயப்படுத்த நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விசேஷமாக வடமாகாணத்தில் நாங்கள் காண்றோம், ஆளுநரை வந்து பொம்மையா ஆற்ற அதிக அரசியல்வாதிகள் செயல்பாடு நடக்குது. தற்போது நாங்கள் இடமாற்ற சபையிலிருந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளிவந்தும் இருக்கிறோம். ஏன்னா வந்து இடமாற்ற சபைகள் எடுக்கிற தீர்மானங்கள், அடுத்தது வந்து அதிபர்கள் மாற்றம் சம்பந்தமாக இருக்கிற தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களுக்கு அரசியல் கையீடுகள் வந்திருக்குது. அந்த கடந்த காலம் அரசியல் கையீடுகள் வடமாகாணத்தில் வந்துச்சு. நாங்கள் அதை தட்டி கேட்டோம். அந்த செயல்பாடுக்கும் பார்க்க அப்பால் போன செயல்பாடுகள் இது வர்றதா இருந்தா இதுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதோட எங்களுக்கு ஆசிரியர்கள் உரிமைகள் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி நடக்கிற செயல்பாடுகள் தற்போது இருக்குது. அதோட இந்த அரசாங்கம் 50 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள், 100 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் மூட போடுறாங்க. அப்படி மூடினா என்ன நடக்க போகுது? விசேஷமாக மாணவர்களுடைய கல்வி தான் வீணா போக போகுது. இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் வவுனியாவிலிருந்து அரசாங்கத்துக்கு சொல்றோம், ஆசிரியர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும். தற்போது இந்த அரசு கொண்டு வர்ற இந்த கல்வி மறுசீரமைப்பு வந்து யாருடைய பேசாம கொண்டு நிறுத்த வேண்டும். அதோட நாங்கள் சொல்றோம், இந்த இடமாற்றங்கள், அதிபர்கள் இடமாற்றங்கள், இது முறையா இடமாற்ற சபைகள் நடக்கணும். யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நாளை இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இலங்கை தேசிய சமாதான பேரவை நாளை முன்னெடுக்கவுள்ள போராட்டத்திற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் செயலாளர் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மனித புதைக்குழிகளில் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரியாமல் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று வரை அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே அவர்கள் போராடி வருகின்றார்கள். எனவேதான் இந்த இலங்கை தேசிய சமாதான பேரவை என்பவர்கள் ஒரு நீதி அமைச்சரிடம் சென்று நீதி கேட்பதற்கு உள்நாட்டு பொறிமுறை ஊடாக செய்து இந்த மக்களுக்கான நீதியை இல்லாமல் செய்வதற்கும் அவர்களது போராட்டத்தை நீத்து போக செய்வதற்குமாகவே இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். எனவே கடந்த காலத்திலே வடமாகாணத்திலே NPP கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து அந்த அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அங்கு அனுப்பிய போதுதான் இன்று சர்வதேசத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள்கள் இந்த NPP கட்சி இப்போ தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற அரசை வரவேற்றிருக்கின்றது. எனவே நீங்கள் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக இதை தீர்க்கலாம் என்ற ஒரு மாயையை அங்கு சர்வதேச சமூகத்திடம் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த தமிழ் மக்கள் அப்போது விட்ட புலைதான் இன்றும் பரிணாம வளர்ச்சியை கொண்டு செல்கின்றது. அதே போன்று இந்த இலங்கை தேசிய சமாதான பேரவை நாளை செய்கின்ற போராட்டமும் அந்த எமது சர்வதேச நீதி பொறிமுறையூடாக கிடைக்கப் போகின்ற நீதியையும் மற்றது தமிழ் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மூடி மறைக்கும் அரச இயந்திரங்களாகவும் அவர்களது இராணுவத்தையும் அரசையும் காப்பாற்றுகின்ற நோக்கத்துக்காகவும் அவர்கள் இந்த ஒரு நீதி அமைச்சரிடம் நீதி கேட்கின்ற ஒரு போராட்டத்தை இவர்கள் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் அதை முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் எம்மிடம் வந்து கேட்டார்கள் இந்த போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்ய சொல்லி. பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் இவர்களிடம் போய் நாங்கள் கூறவில்லை உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று. நாங்கள் இன்று வரையே சர்வதேச நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூகமாக தெரிந்து கொண்டும் திருப்பியும் எங்கள் போராட்டங்களை நீர்த்து போக செய்யவும் எங்கள் தமிழினத்துக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே முழுக்க அரச இயந்திரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றார்கள்.
பொருளாதார நெருக்கடிகளும் அதனால் ஏற்படுகின்ற உளவியல் தாக்கமும் தற்கொலைகளும் தலைப்பில் வவுனியாவில் திறந்த கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. பொருளாதார நெருக்கடிகளும் அதனால் ஏற்படுகின்ற உளவியல் தாக்கங்களினால் ஏற்படும் தற்கொலைகள் தொடர்பில் வவுனியா சமூக விஞ்ஞான படிப்பு வட்டத்தின் ஏற்பாட்டில் திறந்த கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் உபபீடாதிபதி நானா பார்த்தீபன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வவுனியா பொது வைத்தியசாலையின் உளநல வைத்தியர் சீனா சுதாகரன் கருத்துரைகளை வழங்கியிருந்தார். கருத்துரைகளுக்கு பின்னர் பொதுமக்களிடமிருந்து தற்போதைய சூழலில் பொருளாதார நெருக்கடிகளினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய உளநல பிரச்சனைகள் மற்றும் தற்கொலைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மஸ்கெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் கேப் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. மஸ்கெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் மஸ்கெலியா கார்ட்மோர் பகுதியிலிருந்து கட்டுக்கஸ் தோட்டைக்கு சென்ற கேப் ரக வாகனம் வீதியை விட்டு விலகி வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கேப் ரக வாகனத்தில் பெண்கள் 3 உட்பட சாரதி அடங்கலாக 4 பயணம் செய்துள்ளனர். வீதியில் சென்று கேப் ரக வாகனம் மண்திட்டில் சரிந்து நின்றுள்ளது. தெய்வாதீனமாக வாகனத்தில் பயணித்த எவருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் பனிமூட்டத்துடனான காலநிலையினால் இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பொகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதா ஆலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பொகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதை ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான கொடியேற்ற திருப்பலி அருட்தந்தை ஆண்டனி பெர்னாண்டோ, அருட்தந்தை நியூமன் ஃபீரிஸ் ஆகியோரினால் கூட்டு திருப்பலியாக இன்று பொகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதா ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன. 11ஆம் தேதி மாலை ஆராதனை திருப்பலிகள் கண்டி மறைமாவட்ட குறு முதல்வர் எல்வின் பீட்டர் பெர்னாண்டோ தலைமையிலும், திருவிழா திருப்பலி 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு காலி மறைமாவட்ட குறு முதல்வர் மைக்கேல் ராஜேந்திரம் தலைமையிலும் ஒப்புக் கொடுக்கப்படும் என பொகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதா ஆலயத்தின் பங்கு தந்தை துஸ்மின் ராஜ் தெரிவித்துள்ளார். பஞ்சிகாவத்தை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கொலை செய்ய முற்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒருவரை கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர் நேற்று மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள அபேசிங்கராம வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் 22 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் எம்பிலிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள பெஞ்சுகாவத்தை வீதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் உட்பட 3 சந்தேக நபர்கள் முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் ரெஹோபோத் பாலர் பாடசாலையின் 11வது ஆண்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. ஹட்டன் ரெஹோபோத் பாலர் பாடசாலையின் 11வது வருட கொண்டாட்டத்துடன் சிறுவர் முதியோர் தின நிகழ்வு பெற்றோர்கள் சிறுவர்கள் ஒத்துழைப்புடன் பாடசாலை நிர்வாகத்தினால் கொண்டாடப்பட்டுள்ளது. சிறுவர் முதியோர் தினத்திற்கென மாதாந்தம் இங்குள்ள மாணவர்களினால் உண்டியலில் இடப்பட்ட சேர்க்கப்பட்ட 500 ரூபாவுடன் பெற்றோர்களின் உதவி பணத்தையும் சேர்த்து 7 முதியவர்களுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளும் 2 பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை பாதணிகளும் விசேட தேவையுடைய மாணவர் ஒருவருக்கு புத்தக பொதியும் வழங்கப்பட்டது.
தன்னால் முடியுமான உதவிகளை முதியோர்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பாலர் பாடசாலையின் மாணவர்களின் கரங்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஹேட்டன் மெத்தடிஸ்ட் குருவானவர், முதியோர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை நிர்வாக குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் குறித்த திருத்தப்பட்ட வரைவில் இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆணையை நீடிப்பதற்கான திருத்தப்பட்ட வரைவில் இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக ஐக்கிய ராச்சியம், கனடா, மலாவி, மோண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசடோனியா ஆகியன செயல்படுகின்றன. இந்த நிலையில் 22 நாடுகள், முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள், அக்டோபர் 1 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு இணை அனுசரணையாளர்களாக கையொப்பமிட்டுள்ளன. இலங்கை தீர்மானத்தை ஆதரிக்கும் 27 நாடுகளில் 10 நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் அக்டோபர் 8ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கீரி சம்பா பிரச்சினைக்கு அரசாங்கத்திடம் முறையான தீர்வு இல்லை என தேசிய விவசாய ஒற்றுமை சங்கம் தெரிவித்துள்ளது. டட்லி சிறிசேன மற்றும் அரிசி உற்பத்தியாளர்களுக்கு தேசிய விவசாய ஒற்றுமை சங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. டட்லி சிறிசேன அரசாங்கத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு கோப்பையை கொண்டு அவர் குப்பைகளை மூடுவதற்கு முயற்சிக்கிறார். அவரிடம் அரிசியை இறக்குமதி செய்வார்களா என்று கேட்கும் போது எதை பற்றி இன்னும் தீர்மானம் இல்லை என்கிறார். அதே போல கீரி சம்பாவுக்கான தீர்வு என்ன என்பதை எந்த தீர்வையும் தங்களால் வழங்க முடியாது என்கிறார். இலங்கையில் கீரி சம்பா அரிசியை அதிக அளவில் விநியோகம் செய்பவர்கள் தான் டட்லி சிறிசேன. 260 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அரிசியை தான் டட்லி 280-300 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது? டட்லி சிறிசேனவுக்கு ஏற்றாற் போல செயல்படுகிறது. இதனால் தான் கீரி சம்பாவுக்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதற்கு முறையான தீர்வொன்றை விவசாய திணைக்களம் வழங்க வேண்டும். கீரி சம்பா உற்பத்தியானது தொடர்ந்து குறைவாகவே காணப்படுகிறது. விவசாய திணைக்களம் எதற்காக இருக்கிறது? பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களின் கைத்தறி பொம்மையாக விவசாய திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள் சிலர் செயற்படுகின்றனர். இதில் அரிசி மாஃபியா ஒன்று உள்ளது. இதற்கு வழங்க வேண்டிய தீர்வு என்னவென்றால், நாட்டின் தேவைக்கேற்ப கீரி சம்பா அரிசியின் தேவை கருதி அவற்றை பயிரிடக்கூடிய வகையிலான பிரதேசங்களை தெரிவு செய்து விவசாயிகளை அந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதேயாகும். சம்பா அரிசிக்கும் அவ்வாறான நிலைமையே உள்ளது. நாட்டின் அரிசி பயன்பாட்டில் 15% மாத்திரமே சம்பா மற்றும் கீரி சம்பா காணப்படுகிறது. ஏனைய 85% நாடு உள்ளிட்ட ஏனைய அரிசி வகைகள் காணப்படுகின்றன. எனவே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும். கடந்த அரசாங்க காலத்திலும் இந்த பிரச்சனை காணப்பட்டது, தற்போதும் காணப்படுகிறது. விவசாய அமைச்சர் லால்காந்த இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வரமாட்டார். அவ்வாறே வந்தாலும் நாமல் கருணாரத்னவே வருகிறார். அவருக்கு இதற்கான தீர்வு தெரியவில்லை. உர பிரச்சனைக்கு நாமல் கருணாரத்ன வர்த்தகர்களையும் இறக்குமதியாளர்களையும் அழைத்து வந்து கலந்துரையாடுகிறார். ஆனால் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை. அதே போல வர்த்தக அமைச்சர் இருக்கிறார், வசந்த சமரசிங்க என்பவர். அவர் வசந்த சமரசிங்க அல்ல, வசந்த அமரசிங்க. அரிசி பிரச்சனை என்றாலே போதும், அரிசி இறக்குமதி செய்வதுதான் ஒரே தீர்வு என்கிறார். கடந்த அரசாங்கம் இதைத்தான் செய்தது. அப்படியெனில் எதற்காக இந்த புதிய அரசாங்கம்? டட்லி சிறிசேன அரசாங்கத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு கோப்பையை கொண்டு அவர் குப்பைகளை மூடுவதற்கு முயற்சிக்கிறார். அவரிடம் அரிசியை இறக்குமதி செய்வார்களா என்று கேட்கும்போது அதை பற்றி இன்னும் தீர்மானம் இல்லை என்கிறார். கீரி சம்பாவுக்கான தீர்வு என்ன என்பதற்கு எந்த தீர்வையும் தங்களால் வழங்க முடியாது என்கிறார். இலங்கையில் கீரி சம்பா அரிசியை அதிக அளவில் விநியோகம் செய்பவர் டட்லி சிறிசேன. 260 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அரிசியை தான் டட்லி 280-300 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது? டட்லி சிறிசேனவுக்கு ஏற்றாற் போல செயற்படுகிறது. இதனால் தான் கீரி சம்பாவுக்கும் சந்தையில் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதற்கு முறையான தீர்வொன்றை விவசாய திணைக்களம் வழங்க வேண்டும். கீரி சம்பா உற்பத்தியானது தொடர்ந்து
தொடர்ந்து குறைவாகவே காணப்படுகிறது. விவசாய திணைக்களம் எதற்காக இருக்கிறது? பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களின் கைத்தடி பொம்மையாக விவசாய திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள் சிலர் செயற்படுகின்றனர். இதில் அரிசி மாஃபியா ஒன்று உள்ளது. இதற்கு வழங்க வேண்டிய தீர்வு என்னவென்றால், நாட்டின் தேவைக்கேற்ப கீரி சம்பா அரிசியை தேவை கருதி அவற்றை பயிரிடக்கூடிய வகையிலான பிரதேசங்களை தெரிவு செய்து விவசாயிகளை அந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதுதான். சம்பா அரிசிக்கும் அவ்வாறான நிலைமைதான் உள்ளது. நாட்டின் அரிசி பயன்பாட்டில் 15% மாத்திரமே சம்பா மற்றும் கீரி சம்பா காணப்படுகிறது. ஏனைய 85% நாடு உள்ளிட்ட ஏனைய அரிசி வகைகள் காணப்படுகின்றன. எனவே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும். கடந்த அரசாங்க காலத்திலும் இந்த பிரச்சனை காணப்பட்டது, தற்போதும் காணப்படுகிறது. விவசாய அமைச்சர் லால்காந்த் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வருவதில்லை. அவ்வாறே வந்தாலும் நாமல் கருணாரத்னவே வருகிறார். அவருக்கு இதற்கான தீர்வு தெரியவில்லை. உர பிரச்சனைக்கு நாமல் கருணாரத்ன வர்த்தகர்களையும் இறக்குமதியாளர்களையும் அழைத்து வந்து கலந்துரையாடுகிறார். ஆனால் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை. அதே போல வர்த்தக அமைச்சர் இருக்கிறார் வசந்த சமரசிங் என்பவர். அவர் வசந்த சமரசிங்க அல்ல, வசந்த அமரசிங்க. அரிசி பிரச்சனை என்றாலே எப்போதும் அரிசி இறக்குமதி செய்வதுதான் ஒரே தீர்வு என்கிறார். கடந்த அரசாங்கமும் இதைத்தான் செய்தது. அப்படியெனில் எதற்காக இந்த புதிய அரசாங்கம்? அம்பாறை ஆலியடி பொம்பில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டுத் திட்டங்கள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. அம்பாறை ஆலியடி பொம்பில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் நிர்மாணிக்கப்பட்ட 4 வீடுகள் பயனாளிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டன. ஆலியடி பொம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபாவின் பிரதேச செயலாளர் எஸ் இம்தியாஸ் மற்றும் இணைப்பு செயலாளர் எஸ் எம் ஆரிஃப், தேசிய மக்கள் சக்தியின் ஆலியடி பொம்பு பிரதேச இணைப்பாளரும் பிரதேச சபை உறுப்பினருமான ஆர் ரதீசன், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர் ரதீஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வீடுகளை கையளித்தனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலா 10 லட்சம் ஒதுக்கீடு மற்றும் மக்கள் பங்களிப்புடன் இவ்வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குடியிருப்பாளர் வாரத்தினை முன்னிட்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டின் கீழ் தேசிய ரீதியாக 1000 வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கின்ற நிகழ்வானது இன்றைய தினம் எங்களது ஆலடிவெம்பு பிரதேச செயலக பிரிவிலும் சிறப்பாக இடம்பெறுகின்றது. அந்த வகையில் எங்களுடைய ஆலடிவெம்பு பிரதேசத்திலே 4 பயனாளிகளுக்கான வீடுகள் இன்றைய தினம் கையளிக்கப்படுகின்றன. இதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் இந்த பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு உதவிய எங்களுடைய ஆலடிவெம்பு பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாவா அவர்களுக்கும், அதேபோல் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்கள், ஏனைய நன்கொடையாளர்கள், இந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியை கூறியவனாக. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மாநாடு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா கிளையின் மாவட்ட மாநாடு சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. உலக ஆசிரியர் தினமான இன்று அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முறியடித்து உரிமைகளை வென்றெடுப்போம் என்னும் துணைப்பொருளில் குறித்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டது. சங்கத்தின் வவுனியா கிளையின் தலைவர் பாவண்ணா நேசராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ, வடமாகாண உபதலைவர் தீசன் திலீபன், உபதலைவி ரசிகா உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை வல்லிபுரத்து ஆழ்வார் தேர் திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை வல்லிபுரத்து ஆழ்வார் தேர் திருவிழா இன்று காலை விசேட பூஜைகளுடன் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. கணபதீஸ்வர குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்களால் கிரியைகள் நிகழ்த்தப்பட்டன. காலை 7:30 மணியளவில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து 9:30 அளவில் வல்லிபுரத்து ஆழ்வார் தேரிலேறி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்றைய தேர் திருவிழாவில் அடியவர்கள் அங்க பிரதிஷ்டை, பால் காவடி, செடில் காவடி, தூக்கு காவடி, கற்பூர சட்டி என நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வல்லிபுரத்து ஆழ்வாரை தரிசித்தனர். பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சங்கம் என்பன மேற்கொண்டிருந்தன. மக்களுக்கான பாதுகாப்பு ஒழுங்குகளை காங்கேசன்துறை போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் நெறிப்படுத்தினர்.
இதேவேளை நாளை இடம்பெறவுள்ள சமுத்திர திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வஸ்ம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்ம நலமுறை திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அஸ்வஸ்ம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டது. ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமையை ஒழிப்பு, முதலீடு, சேமிப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். වනාලි සම්පතත් විනාශ වෙනවා. ඔය ඔක්කොම කරලා முல்லைத்தீவு மாங்குளத்தில் தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. காணியின் ஒரு பகுதி பற்றை காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த பகுதியில் நேற்று எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் இதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை குறித்த இடத்திற்கு வருகை தந்த தடயவியல் போலீசார் குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த காணியில் மண்டையோடு மற்றும் எலும்புகள், சிறுதொகை பணம், நஞ்சு மருந்து, ஆடைகள் என்பன அவதானிக்கப்பட்டுள்ளன. இந்த நபர் யார், எங்கிருந்து வந்தார், எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு இனம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இரவு 10:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியுள்ளனர். வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது அயலவர்களை அழைத்த போது குறித்த தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வரியில்லா வாகன அனுமதிகளை நிறுத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 23,000 அதிகாரிகளுக்கான அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மேலும் பல அதிகாரிகள் இந்த வசதிக்கு தகுதி பெறுகின்றனர். எனினும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான வருட இறுதிக்குள் $7 பில்லியன் வெளிநாட்டு இருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை வாகன இறக்குமதி காரணமாக மொத்த அந்நிய செலாவணி வெளியேற்றம் முதல் 8 மாதங்களில் $918 பில்லியன் எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் 1,58,971 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதத்தில் 1,58,971 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருட செப்டம்பர் மாதத்தில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது 30.24% அதிகரிப்பாகும். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து 49,697 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர்.
அத்துடன் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து 10,527 பேரும், ஜெர்மனியிலிருந்து 9,344 பேரும், சீனாவில் இருந்து 10,527 பேரும் மற்றும் பிரான்சிலிருந்து 144 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். அதன்படி இந்த வருடத்தின் ஜனவரி முதல் செப்டம்பர் 30 வரையான காலப்பகுதியில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 17,25,494 ஆகும். இவர்களில் 3,75,292 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தும், 1,22,144 பேர் ரஷ்யாவில் இருந்தும், 1,61,893 பேர் பிரித்தானியாவில் இருந்தும் வந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.